7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை ஆதாரத்தோடும் ஆக்கப்பூர்வமாகவும் விவாதித்து வரும் இந்த கேள்வி நேரத்தின் இன்றைய அமர்வில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் புதிய ஒரு குழு, மத்திய திட்டக்குழுவிற்கு மாற்றாக புதிய ஒரு குழு, நீதி ஆயோக், மத்திய கொள்கை குழு என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழுவை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. திட்டக்குழு கலைக்கப்பட்டிருப்பதற்கு மிக பெரிய எதிர்க்கட்சிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு, அதற்கு மாற்றாக முன்வைக்கப்படும் இந்த குழு மாநிலங்களினுடைய அதிகாரத்தை பறிப்பதாக இருக்கும், மாநிலங்களுக்கு இடையிலே பாகுபாடு காட்டுவதற்கான வழிவகையை செய்யக்கூடும், நிதி பகிர்ந்தளிப்பதில் பாரபட்சம் காட்டப்படுவதற்கான சூழல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தளத்தில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். இது சார்ந்த, இந்த துறை சார்ந்த சிறப்பு விருந்தினர்களும் நம்மோடு இணைகிறார்கள். முன்னதாக இன்றைய தினத்தின் பிரதான செய்திகளை பார்த்துவிடலாம். பிரதான செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நம்மத்தில் செய்தியாளர் அனிதா காத்திருக்கின்றார். அனிதா, இன்றைய தினத்தின் பிரதான செய்திகளை தாருங்கள். கண்டிப்பா செந்தில், இந்த சமயத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெடிபொருட்களுடன் வந்த பாகிஸ்தான் படகை தடுத்து நிறுத்திய இந்திய கடலோர காவல்படை, தீவிரவாத தாக்குதல் சம்பவம் தவிர்ப்பு. போக்குவரத்து தொழிலாளர்களுடனான ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை, 11 பேர் கொண்ட குழுவை அமைத்தது தமிழக அரசு. சொத்து வழக்கில் ஜெயலலிதாவின் மேல்முறையீட்டு மனு விசாரணை வரும் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தெரியாத தேவதையை விட தெரிந்த பிசாசை ஆதரியுங்கள், யாழ்ப்பாணத்தில் தமிழர்களிடையே ராஜபக்சே வாக்கு சேகரிப்பு. செந்தில், இதுதான் இந்த சமயத்துக்கான தலைப்புச் செய்திகள். நன்றி அனிதா. இன்றைய தினத்தின் பிரதான செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு மிக்க நன்றி. நாம் இன்றைய விவாதத்திற்குள் கடந்து செல்லலாம். முன்னதாக நேயர்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு மட்டுமல்ல, நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு மிக குறுகிய காலத்தில் உங்களுடைய மிகப்பெரிய வரவேற்பை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வரவேற்பை இந்த புத்தாண்டிலும் நீங்கள் தொடர்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய விவாதத்திற்குள் கடந்து செல்கின்றேன். மத்திய திட்டக்குழுவிற்கு மாற்றாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய குழுவினுடைய தேவைகள் என்ன, இதன் சாதக பாதகங்கள் என்ன, இவை குறித்து நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நம் மத்தியில் அரங்கில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த முதுபெரும் தோழர் பேராசிரியர் அருண் நம்மோடு இணைகிறார். வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு பலராமன் நம்மோடு இணைகின்றார். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளரும் வழக்கறிஞருமான திரு KT ராகவன் அவர்களையும் நாம் வணங்கி வரவேற்கலாம். வணக்கம் சார். இவர்களோடு மட்டுமின்றி நேரலையில் நம்மோடு பொருளாதார வல்லுநர் திரு கோபாலகிருஷ்ணன் நம்மோடு நேரலையில் இணைகின்றார். திரு கோபாலகிருஷ்ணன், உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வரவேற்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு இவர்கள் நால்வரோடும் நாம் இந்த விவாதத்திற்குள் கடந்து செல்லலாம். என்னுடைய முதல் கேள்வி திரு ராகவன் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு புதிய குழு அமைப்பதற்கான தேவையும் காரணங்களும் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பதிவு செய்யுங்க, நம்ம பின்னர் விரிவாக விவாதிக்கலாம். 1950 உருவாக்கப்பட்டது. இன்ஃபேக்ட் அந்த முன்னாடி பிளானிங் கமிஷனே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யன் மாடல் அது. அங்கே அந்த மாதிரி இருந்தது. அது ஸ்டாலின் கொண்டு வந்தது. நேருவுக்கு பொதுவாகவே ரஷ்யா மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதன் அடிப்படையில் ஒரு குழுவை இங்கே திட்ட கமிஷனை கொண்டு வந்தார். ஆனால் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது பிளானிங் கமிஷன் வந்து 5 ஆண்டுகள் அதாவது 5 இயர் பிளானிங்லாம் வச்சுருந்தாங்க. 5 ஆண்டு திட்டங்கள். முதல் 5 ஆண்டு திட்டத்தில் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது மாத்திரமல்ல, வறுமையை ஒழிப்போங்கிறதெல்லாம் முதல்ல ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 12வது 5 ஆண்டு திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அவங்களுடைய அந்த திட்டத்தினுடைய இது என்னன்னு கேட்டு பாருங்கள், வறுமையை ஒழிப்போம். இப்படியே தான் பேசிட்டு இருக்கேன். 1வது 5 ஆண்டு திட்டத்தில் வறுமையை ஒழிக்கிறேன்னு ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இன்ஃபேக்ட் 200 லட்சம் கோடி பணம் இதற்காக இந்த திட்ட கமிஷன் மூலமாக, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்துருதுன்னா இந்த நாடு இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாத்திரம் இல்லை, 1991க்கு பிறகு திட்ட கமிஷன் பிகம் ரிடண்டன்ட். எப்படின்னா, உலகத்தில் தனியார் மயமாக்கல் நரசிம்மராவ் கவர்மெண்ட் வரும்பொழுது அதை ஆரம்பித்தது. அதற்கு பிறகு முன்னெல்லாம் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் அதிகமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக இண்டஸ்ட்ரீஸ், பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் வரணும், நிறைய பம்பின் பண்ணாங்க பணத்தை. 90களுக்கு பிறகு பிரைவேட் தனியார் நிறுவனங்கள், தனியார் தொழிற்சாலைலாம் வர ஆரம்பித்தது. இப்போ அரசாங்கத்துக்கு வருவாய் என்பது இந்த வரி மூலமாக மாத்திரம் இல்லை.
இந்த மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக வர ஆரம்பிக்குது, தனியார் மூலமாக வர ஆரம்பிக்குது. ஸோ அது மாத்திரம் இன்றைய காலச்சூழலுக்கு திட்டக்குழுவுடைய தேவை வந்து அது சரியான விஷயமா இல்லைங்கிறது. இந்த மாற்றம் பல முதலமைச்சர்கள் பல்லாண்டு காலமாக எல்லா முதலமைச்சரும் நாட் ரெஸ்பெக்ட் ஆஃப் பார்ட்டி முதலமைச்சர் இதை விரும்பியது. அந்த மாற்றம் இப்போது ஏற்படுத்தியிருக்கிறார். பேசலாம். திருஆர்னல், இது நீதி ஆயோக் இல்லை அநீதி ஆயோக் என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு அதை குறிப்பிட்டிருக்கிறது. திக்கதிரி பத்திரிகையிலும் கூட அது போன்ற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்த மாற்றத்தை மிக கடுமையாக எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? எந்த தளத்தில் நின்று எதிர்க்கிறீர்கள் அடிப்படையாக? இல்லை, முதல்ல நண்பர் ராகவன் வந்து கடைசியாக போகிற போக்கில் ஒன்று சொன்னார். எல்லா முதலமைச்சர்களும் கட்சி வேறுபாடின்றி எல்லாரும் மாற்றத்தை விரும்பினாங்க அப்படின்னு. மாற்றத்தை விரும்பி இருக்கலாம், ஆனால் இந்த மாற்றத்தை விரும்பினாங்களா எல்லா கட்சி முதலமைச்சர்களும் என்று சொல்லவே முடியாது. காரணம், இப்போ பாருங்கள், இவங்க வந்து முதல்ல பேர் மாற்றமாக இருக்குது. வந்தவுடனே அவர் சொல்லிட்டார் திட்டக்குழு கலைக்கப்படும்னு. அப்புறம் அதனிடத்தில் இன்னொன்று அப்படின்னு அப்புறமேலும் மெதுவாக இப்போ வந்து பார்த்தா இது வந்து இந்திய மாற்றத்துக்கான ஒரு தேசிய நிறுவனம் என்று ஒன்று புதிதாக வருகிறது. அங்கே முதலமைச்சர்கள் இருப்பாங்க, பிரதமர் தலைமை தாங்குவார் அப்படின்னு அந்த இதெல்லாம் சொல்லப்படுது. ஆனால் என்ன கவலையாக இருக்குன்னா, அதில் இருக்கக்கூடிய சில சொற்றொடர்கள் அல்லது சில கோடிகாட்டல்கள் என்னவா இருக்குன்னா, உதாரணமாக மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, இது ஒரு திங்க் டேங்காக செயல்படும். நீ எல்லா பத்திரிகைகளும் பார்த்தா அதான் போட்டிருக்காங்க, ஆலோசனை குழுவாக செயல்படும். இந்தியன் எக்ஸ்பிரஸ் அது சொல்லுது. தினமணி என்ன போட்டாங்கன்னா, தலைப்பே புதிய கொள்கை குழுன்னு போட்டாங்க, திட்டக்குழு அல்ல இது. அப்போ நமக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, நண்பர் சொல்லலாம் வரலாற்று ரீதியாக இந்த மாதிரி ரஷ்யா மேலே ஈர்ப்பில் வந்து அப்படி பண்ணிவிட்டாருன்னு. வந்து நம்ம கடந்த காலத்தில் செய்த சில விஷயங்களை மறுபரிசீலனை பண்ணணுங்க என்பதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பழசு பூரா தப்புன்னு கைவிடக்கூடாது. எது நல்லது எது கெட்டது என்று பார்க்கணும். இந்த கால பொருத்தத்தையும் பார்க்கணும். இப்போ நான் என்ன கேட்குறேன், திட்டமிடுதல் அப்படின்னா என்னங்க அர்த்தங்க? பொதுவாக ஒரு நிகழ்வு வருவதற்கு முன்பே அது பற்றி யோசித்தல், அது எப்படி இருக்கணும் என்று ஒரு வகையாக நம்ம மனசுக்குள்ளே ஓடுதல், அதற்கான ஒரு வழிவகையை உருவாக்குதல், அந்த இலக்கை நோக்கி நகர்தல். ஒன்று முடிச்சிடறேன். சாதாரண குடும்பம் கூட திட்டமிடுது. இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னா, அகில இந்திய அளவிலே திட்டமிடுதல் என்பதே தேவையில்லை. மாறாக இது சில விஷயங்கள் குறித்து இன்னும் சில தொழில்நுட்ப விஷயங்கள் உட்பட அது பற்றி ஆலோசனை சொன்னால் போதும் என்கிற அளவுக்கு இதை கொண்டு வந்து விடுவார்களோ என்கிற கவலை தான் இருக்குது அந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது. அதனால தான் இது வந்து அந்த ஆங்கில சுருக்கத்தில் நிட்டி அப்படிங்கிறது நீதின்னு அப்புறம் சொல்லி, அதனால தான் எங்களுடைய எச்சூரி வந்து இது நீதி அமைப்பாக இருக்க போதா அல்லது அநீதி அமைப்பாக இருக்க போதாங்கிற கேள்வியை எழுப்பியதுடைய காரணம் இதுதான். நிச்சயமாக நமக்கு விவாதிக்கலாம். சொல்லுங்கள் திரு பலராமன், இது காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் என்பதனாலேயே மாற்றப்பட்டிருக்கிறது என்பது போன்ற அரசியல் காரணங்களோடு இது விமர்சிக்கப்படுகிறதா, அல்லது உள்ளபடியே இதை விமர்சிப்பதற்கான அடிப்படையிலான உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயமான தார்மீகமான காரணங்கள்? திட்டங்களை விமர்சிக்க வேண்டும்ல, சில மாற்றங்களை கொண்டு வரலாம்ன்றதில் எல்லாரும் தான் ஒத்துக்கிறோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் 5 ஆண்டு திட்டமே வேண்டான்னு சொல்கிறது வந்து இப்போ சகோதரர் அருணன் நல்லா சொன்னார், குடும்பத்திலேயே திட்டமிடாமல் வாழ முடியாது. குழந்தை பெற்றுக்கிறதுலாம் கூட திட்டமிட்டு பெற்றுக்கப்பா, ஆஸ்திக்கு ஒன்று அன்புக்கு ஒன்று அப்படின்னது போய் 2மே வேணாம், 1 இருந்தால் போதும்னு, அதுக்கும் திட்டமிடுதல் வேணும். அவனுடைய கல்விக்கு, குழந்தையினுடைய கல்விக்குன்னு, இப்படி ஒரு தேசத்தின் மக்களுடைய வளர்ச்சிக்கு திட்டமிடுதல் அவசியம் என்பதை 30-35 வாக்கிலேயே பண்டித நேரு அவர்கள் ரஷ்யாவை பின்பற்றி தான் பண்ணார். ரஷ்யாவில் 7 ஆண்டுகள், இங்கே 5 ஆண்டுகள்னு கொண்டு வந்தாங்க. அப்போது எப்படிலாம் இந்த தேசம் இருக்க வேண்டும் பிற்காலத்தில் அப்படின்றத தெளிவாக பண்ணார். ஒரே சோசியலிசம் கம்யூனிசம் என்பதற்கு பதிலாக இந்த தேசத்தின் மண்ணுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கணும் அப்படின்னும் போது தனியார் துறை, கூட்டுறவுத்துறை, பொதுத்துறை அப்படின்ற ஒரு 3 நிலையும் எடுத்தார். இந்த 3மே ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டு வளர வேண்டும் என்று கருதினார். அதனுடைய விளைவாக இன்றைய ரயில்வே, அப்புறம் இந்த டெலிஃபோனு மற்ற துறைகள்லாம் நம்ம சொல்லலாம், இன்சூரன்ஸ் சொல்லலாம், ஆயில் கம்பெனிகள் சொல்லலாம், இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் எதுவும் தோல்வி அடையலை. சகோதரர் ராகவன் அவர்கள் சொல்லுகிற போது நீண்ட காலமாகவே வறுமையை ஒழிப்போம். இன்னும் 50 வருஷம் ஆனாலும் ஒரு பக்கம் வறுமை இருக்குன்னு தான் நமக்கு தோணுது. எந்த திட்டங்கள் போட்டாலும் அந்த கடைசி நிலையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற அந்த ஏழைக்கு போய் சேருகிறதா என்பது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. அவர்களுக்கும் போய் சேரும் என்பது போல பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முடியாது.
ஏன் முடியாதுன்னா இது வந்து ஒரு கொள்கை குழு ஒரு யோசனை தான் சொல்லும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அந்த செயல்பாடு என்பது அதனுடைய நீட்சி மக்களை சென்று அடையாது என்பது தெளிவு. இதை மாற்றுவதற்குண்டான அடிப்படை காரணம் பண்டித நேருவை அந்த அடித்தளத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று கருதுகிறார். நிச்சயமா. திரு கோபாலகிருஷ்ணன் பொருளாதார நிபுணர் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கின்றார். அவருடைய அறிமுக கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு நாம் இன்னும் கூட விரிவாக வைக்கலாம். திரு கோபாலகிருஷ்ணன், ஒரு பொருளாதார ஆலோசகராக வல்லுநராக இந்த திட்டக்குழு மாற்றி அமைக்கப்பட இருப்பது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது தேசத்தின் வளர்ச்சிக்கு உதவுமா? திட்டங்களை வகுப்பதில் திட்டங்களை தீட்டுவதை தவிர்த்து வெறும் ஆலோசனைகளை கூறுவதாக மட்டுமே இது இருப்பது அப்படிங்கிறது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இது பெயர் மாற்றம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது பிளானிங் கமிஷன் இப்போ நித்தி ஆயோக் அப்படிங்கிற மாற்றியது ஒரு பக்கம் இருந்தாலும் அடிப்படையான மாற்றங்கள் இந்த அமைப்பில் தேவைப்படுது. அதாவது பிளானிங் கமிஷன் 1950 ஆரம்பிக்கப்பட்டு அது 80களிலே அதனுடைய ஆயுளை எழுந்துட்டுது. அதாவது ராஜீவ்காந்தி காலத்திலேயே இந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்கணும், இல்லை PV நரசிம்மராவ் காலத்தில் அப்போது டாக்டர் மன்மோகன் சிங் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த காலத்தில் இதெல்லாம் இந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்கணும். இது வந்து ஒரு காலம் தாழ்த்தப்பட்ட ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு நடவடிக்கை. ஒரு உதாரணத்துக்கு அப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ சைனா போன்ற நாடுகள் கம்பேர் பண்ணும்பொழுது சைனாலேயும் இதே சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இருந்தது. இப்போ அதற்கு வேறு பேர், அதாவது நேஷ்னல் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், டெவலப்மெண்ட் ரிஃபார்ம்ஸ் கமிஷனுங்கிறது பெயர் மாற்றம். இது பெயர் மாற்றம் மட்டும் இல்லை, இது வந்து அந்த அப்ரோச்சே மாறி இருக்கு. நம்மளுடைய பொருளாதாரம் வந்து 70-80களில் இருந்த பொருளாதாரம் வேறு, இப்போ இருக்கக்கூடிய பொருளாதாரம் வேறு. அண்ட் மோரோவர் நம்மளுடைய பாலிசி மேக்கிங் இதுகால் வரைக்கும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ரியாக்டிவ் பாலிசி மேக்கிங்காக தான் இருந்திருக்கு. அதாவது 91 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஏற்பட்ட பொழுது அப்போது பிரதமர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங் இருந்தார், PV நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் வந்து வேறு வழி இல்லாமல் 3 வாரத்துக்கு தான் ஃபாரெக்ஸ் கையிருப்பு இருந்தது. அந்நிய செலாவணி 3 வாரத்துக்கு. அது டிஃபால்ட்டிங் நேஷன் ஆகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்ததுனால அப்போ நிறைய மாற்றங்கள் கொண்டு வர கட்டாயப்படுத்தப்பட்டது. IMF போன்ற இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் இந்த மாதிரியான மாறுதல்கள் இல்லைன்னா பொருளாதாரம் வளருவதோ மீட்சி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து தெரிவித்ததுனால தான் அந்த மாறுதல்கள் வந்ததே தவிர வாலண்டரி சேஞ்சஸ் கிடையாது. அதனால் லாங் ஹிஸ்ட்ரி நம்மளுடைய கண்ட்ரியில் பார்த்தோம்னா பாலிசி மேக்கிங் வந்து ரியாக்டிவ், அதாவது ஒரு ஈவெண்ட் நடந்து அதற்கு பிறகு நம்ம சுதாகரித்துக் கொள்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வும் அந்த மாதிரி தான் இருக்குது. பொருளாதாரம் 2-3 ஆண்டுகளாகவே தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கு. இப்போ இந்த அரசாங்கம் வந்து அதற்கு உண்டான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த மாறுதல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு விஷன் அப்படின்னு பார்த்தால் இல்லை, அடிப்படையில் நீங்கள் இதை வரவேற்கிறீர்கள், மாற்றம் அப்படிங்கிறத வரவேற்றிருக்கிறீர்கள். அந்த அடிப்படையிலே நாம் இன்னும் கூட உங்களுடைய கருத்துக்களை விரிவாக பதிவு செய்யலாம். அடுத்தடுத்த சுற்றுகளில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடரலாம். இங்கே 4 விருந்தினருமே அவருடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் ஆழமாக அது குறித்து வாதிக்கலாம். இணைந்திருங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.